ஃபீல்டுக்கு வந்து 20 இயர்ஸ் ஆச்சு. கற்றல் தமிழ், தரமணி, தங்கமீன்கள், புதுப்பேட்டை, நிறைய படம், நிறைய மியூசிக் கொடுத்தாச்சு. ஆனால் யுவனுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய விருது கிடைக்கல அப்படின்றதுல வருத்தம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. நீங்க வருத்தப்பட வேணாம், ஏன்னா இதை விட அங்கீகாரம் வேற எதுவுமே கிடையாது. துளுதெலுமைங்கிற படம்லாம் ஆல் அட்ரஸ் தெரியாத ஒரு 6 யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு புது முகங்களை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை தான். அதே மாதிரி அந்த படம் ஓடலைன்னா நிஜமாவே நாங்கள் நடுத்தெருவில் தான் நின்று இருக்கணும். அந்த இசை இல்லைன்னா அந்த படத்துக்கு அந்த ஓப்பனிங் கிடைச்சிருக்காரு. துளுதெலுமையும் காதல் கொண்டேனும் ஒரு ஓப்பனிங் கிடைச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் யுவன் சாருடைய மியூசிக்கும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். இது ஓப்பனாக ஒரு சிலர் அஃபண்ட் ஆனால் கூட ஐ எம் ஓகே டு சே திஸ் பிகாஸ் இட் இஸ் த ட்ரூத். 1990s ஆப்போசிட்டில் இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், ஆனால் இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் மாதிரி சால்வ் பண்ணலாம். அவருடைய இசை தனித்துவம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இப்போ மியூசிக் பண்ற கீபோர்டு, கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது. எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் வந்து ஃபுல்லா தெரிஞ்ச பண்ணாடி தான் எதுலையுமே கை வைப்பான். யுவன் வந்து அப்படி இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிப்பான். அது கரெக்டா இருக்கும். யுவனுக்கும் எனக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. எதிர்பார்ப்பு எல்லாமே என்னோட கெரியர்ல வந்து உருவாக்குனது வந்து யுவன் தான். எனக்கு ஒரு பெரிய அடையாளம் யுவனோட மியூசிக். மிகப்பெரிய பேர் வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான். அவர் தான் எனக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி. நீங்க என்ன மாதிரி படம் வேணா யுவன் கிட்ட போய் நீங்க மியூசிக் வாங்கலாம். அட் த சேம் டைம் யுவன் தான் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ் ஹூ இஸ் வெர்சடைல். ஏய் அர்ரா நாடறிஞ்ச அலைகளா நீங்க எங்க ஜோடி, உங்களை கட்டிக்கவா வச்சிக்கவா சொல்லி புடுங்கடி. கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைகிளி, கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைகிளி. உன்னை குவார்ட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி, உன்னை குவார்ட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி. சினிமா டைரக்டருடைய சென்ஸோட மியூசிக் அப்ரோச் பண்ணும். ஒரு டிரெக்டர் அந்த படத்துக்கு படம் எடுத்த டைரக்டரே மியூசிக் அப்ரோச் பண்ணால் என்ன பண்ணுவாரோ அந்த அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் சென்ஸும் ஃபிலிம் லாங்குவேஜும் இருக்கு. குத்துனா எப்படி தான் குத்தணும். என்னோட சொல்ல முடியாத காதலெல்லாம் இந்த பாட்டுல நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் லவ் பண்ண பொண்ணை பார்க்கும்போது யுவன் மியூசிக் தான். முதல்ல லவ் பண்ண சோழத்தில் உட்காரும்போது யுவன் மியூசிக் தான். நான் முதல்ல பரமனமே யுவன் மியூசிக் தான். காற்றுக்குள்ளே வாசம் போல எனக்குள் நீ காதலை வரவழைக்கிற ராகமா இருந்தாலும் சரி, ஒரு சோக கீதம் பாடுறதா இருந்தாலும் சரி, இதயத்துல இருந்து பாடுற மாதிரியான ஒரு டியூன் எங்க இருந்தோ பிடிக்கிறாரு. அவருடைய வாய்ஸோட யூனிக்னஸ் எதை பாக்குறீங்க? அவர் வாய்ஸ்ல ஒரு ஈரம் இருக்கு. ஆமா, நான் ஒரு பெரிய ஃபேன் வாய்ஸ். நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை, உணர்வு தந்ததே உலகம் மாறுதே, உயிர் சுகம் தேடுதே. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். இவங்கிட்ட ஃபோன் பண்ணி உன் கை எங்கேயா இருக்கேன், நான் அவருக்கு மொத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு.
உணர்வு தந்ததே உலகம் மாறுதே. நம்மளே வந்து அதை பாடுற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துறது இவனோட மியூசிக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். பயங்கர ஹாப்பனிங் டூடா இருப்பார் அவரு. ஃபிளாஷியா செமையா இருப்பாரு. ஒரு ஹீரோ தான் அவரு. பிஜிஎம் சொன்னா பிஜிஎம் கிங் அப்படிதான் சொல்றாங்க அவங்கள. ஒரு நிரந்தரமான ஒரு பிரசன்ஸ், ஒரு ஃபோர்ஸ் தமிழ் சினிமா யுவன் சங்கர் ராஜா. வந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு படம் இன்னும் டாப் ஆஃப் த மைண்ட்ல இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? புதுப்பேட்டை. ஓகே. சோ புதுப்பேட்டையில இருந்து ஒரு பாட்டு லைட்டா என்னுடைய ஃபேவரட், உங்களுடைய ஃபேவரட். அவன் வந்து சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போற பாட்டுக்கு ஒரு ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு பின்னணி இசையை உருவாக்க தெரிஞ்ச ஒரு கலைஞர். வீரக்கணி சைடில் ராஜா சாருக்கு பிறகு நம்ம கொடுத்துட்டா போதும், நம்ம கூட நின்று வேலையெல்லாம் பார்க்கணும்லாம் இல்லை. சில படங்களில் அவர் பண்ண சாங்ஸ் வந்து நான் பெரிய ரசிகன். நான் இவனோட மிகப்பெரிய ஃபேன் தான் சொல்லணும். அவரோட பெரிய ஃபேன் நானு. Huge fan of yours. I think he's grown up to be a fantastic composer with his own path. யுவன் சார் உங்களுக்கு நிகர் இங்க யாருமே கிடையாது சார். ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. இவனோட கிரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும். யுவன் பாருங்க, மன்மதன் மாதிரி ஒரு படம்னாலும் யுவன் பின்னி எடுப்பார். வில்லேஜ் படம், பருத்தி வீரன்னாலும் யுவன் சூப்பர். ஒரு சைக்கோ படம் காதல் கொண்டேன் அப்படின்னாலும் யுவன் சூப்பர். யுவனுக்கு வந்து நம்ம கொடுத்த இடம் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் இனஃப். ஆக்சுவலி வி ஷுட் ஹேவ் மச் மோர். நம்ம வந்து அவரை கொண்டாடி இருக்கணும். கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு We are all connected through music. நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட கூடியே லைஃப்ல இருக்கிற ஒரு நண்பன் மியூசிக் இசை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கம் பேக் அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். இவன் எங்கேயும் போனதும் கிடையாது. இவனை யாராலும் அசைக்கவும் முடியாது.